அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 10 கெட்டு சைஸ் உள்ள ஒரு ஏடிஎம்கே பேனர் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பேனரு. பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலாம் குரூப்பில் இருக்குது, யூஸ் பண்ணிங்க. எப்படி இந்த பேனர் ரெடி பண்ணலாங்க அப்படி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என் அடுத்து 12 கெட்டு சைஸ் 12 இன்ச்சஸ், ஹைட்டு 8, ஹைட் 8, வித்து 8, ஹைட்டு 12, 300 ரெசல்யூஷன், RGB 3. சைஸை நம்ம போட்டாச்சு. இப்போ கண்ட்ரோல் ஓ அழுத்தி அதோட பிஎஸ்டி ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 கெட்டு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செட் பண்ணிடலாம். பேக்ரவுண்டை செட் பண்ணிடுவோம். இல்லை அந்த பேக்ரவுண்டு லேயராக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கண்ட்ரோல் டி, போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. 10 கெட்டு 300 ரெசல்யூஷன் ஓகேங்களா. அதே சைஸ் தான் இந்த பேனரும் நம்ம இப்போ ரெடி பண்ணுறதும். இமேஜ் சைஸ் போங்க 10 கெட்டு, சாரி வந்து 10 கெட்டு நம்ம 12 கெட்டு கொடுத்துருக்கோம். அதனால தான் பெருசாக இருக்குது சைஸு ஓகேங்களா. 10க்கு 8 இந்த லாக்கை எடுத்து விட்ருங்க. 8 வித்து 10 ஹைட்டு ஓகே. அப்புறம் நமக்கு சைஸ் இப்போ கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த பிஎஸ்டி ஃபைல்லேருந்து இதில் எடுத்து பேக்ரவுண்டை செட் பண்ணும்போது நமக்கு சைஸ் வேரி ஆகுது ஓகேங்களா. இப்போ கரெக்டாக இருக்கும் சைஸ். அடுத்தது இந்த தலைவர்கள் படம், எம்ஜிஆர் அண்ணா அவங்க படத்தை எடுத்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். திரும்ப இப்போ அந்த லேயருக்கு போகணுன்னா என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் டேபு கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் வந்துடும் சரிங்களா. வெறுமனே டேப் அடிச்சிங்கன்னா எல்லாமே போயிடும். கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா ஃபிட் டு ஸ்க்ரீன். வந்து நான் மொத்தமாக அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ எப்படி செட் பண்ணணும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ எப்படி வச்சுருங்க. அடுத்தது அப்படியே 1 by 1 வச்சுருந்தோம். மொத்தமாக செலக்ட் பண்ணிங்க, மொத்தமாக எத்தனை ஃபோட்டோ வருது அப்படிங்கிறத பார்த்துங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்தது ஃபோட்டோ மொத்தமாக லிங்க் பண்ணிட்டேன். 4 பேர் ஃபோட்டோடையும் நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இப்போது லிங்க் பண்ணிய பிறகு இப்படி ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இவங்களை மேலே ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி மேய்ச்சி வைக்கும்போது இப்படி பேஸு தாவங்கிட்ட இதெல்லாம் மறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. ஃபோட்டோ செட் பண்ணும்போது கவனமாக செட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு சரியான முறையில் இல்லைனாலும் டோட்டல் பேனரே நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக நம்ம சொல்கிறோம். அடுத்தது கீழே வந்து இவங்க தான் அந்த பேனர் அடிக்கிறாங்க. பேனர் அடிக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ இவங்க தலை மறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணால் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆட்டோ லேயர் செலக்ட் இருக்கணும். லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ பண்ணி அப்படின்னா பேசிக்கலாம். மேக்ஸிமம் அந்த எட்ஜில் எதுவும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அந்த சுற்றிலும் பேனர் ஒட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் மறைஞ்சிடும் பேசலாம். அவங்க மேலே எதுவும் ப்ரெஸ் பண்ண முடியாது. இந்த இடம் கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறவங்கள எல்லாரையும். அந்த அம்மா படம், அப்புறம் வந்து டிபிஎஸ் அவங்க படம் எடுத்து நம்ம இப்படி கரெக்டாக பண்ணணும். அவங்க கை தெரிகிற அளவுக்கு சரிங்களா. இப்போ இதை வந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுவேன்.
மறைஞ்சு இப்போ இது படம் மறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், அம்மா படத்தை கொஞ்சம் பேக் பண்ணுவோம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொண்டு பேக் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா மேலே வந்துடும் படம். சரிங்களா? அதே மாதிரி இவங்க படத்தையும் மேலே கொண்டு வந்துடலாம். கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து இவங்க படம் மறைஞ்சிருக்கு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுறேன். அதேமாதிரி இந்த ஃப்ளாக் கொடுத்து மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகே. நம்ம கொடியை இப்படி பறக்கிறது வந்து நம்ம இப்போ இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். பொசிஷனில் கரெக்டாக நமக்கு செட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டு செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ என்ன ரீசனுக்காக அவங்க பேனர் அடிக்கிறாங்கிற அந்த கண்டென்ட்டை நம்ம கொண்டு வந்துருக்கனால விவசாயியின் தோழரே வருக வருக அப்படின்னு போட்டுருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ காப்பி லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் பண்ணிட்டு இங்கே இடத்த வந்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் ஜூம் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே. இந்த ஃப்ளாக்கை மட்டும் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கலாம். காளி மாநகருக்கு வருகை தரும் கழகத்தின் விவசாயியின் தோழரை வந்துட்டு. சரி, ஓகே, போட்டாச்சுப்போம். இப்போ எம்ஜிஆர் அண்ணா அவங்க படத்தில் கொஞ்சம் லைட்டாக கான்ட்ராஸ்ட் ஏற்றலாம். கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் மட்டும் லைட்டாக ஏற்றுங்க. பிரைட்னஸ்ஸையும் லைட்டாக ஏற்றுங்க. இப்போ பிரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இபிஎஸ் அவங்க படத்துக்கும் லைட்டாக கான்ட்ராஸ்ட் ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 8 சைஸ் உள்ள ஒரு பேனர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். பேனரோட பிஎஸ்டி ஃபைல் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். இந்த தலை மறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? அதனால் நிறைய ஃபோட்டோ வச்சு ஒர்க் பண்ணும்போது கவனமாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபோட்டோ மறைஞ்சி போனாலும் நம்ம எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு அனுப்பிடக்கூடாது. இதுமாதிரி ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிக்சர் ஏதாவது மறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்த்துட்டு அனுப்புனா தான் நம்ம இந்த இது சொல்ல மாட்டாங்க. கண்ட்ரோல் எம் அழுத்தி ரெட்டை சூஸ் பண்ணி லைட்டாக பண்ணுங்க, கலர் ஏறும். ஓகே. அதே மாதிரி லைட்டாக க்ரீன் ஆஃப் பண்ணிங்க, கலர் ஏறிடும். இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதை கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கணும். அடுத்தது இவங்க படத்துக்கும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கலர் கொஞ்சம் அப் பண்ணிவிட்டு ரெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. அடுத்தது க்ரீன். அடுத்தது இவங்க படத்துக்கும் கண்ட்ரோல் எம் யூஸ் பண்ணுங்க. ரெட்டு கொஞ்சம் அப் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு நம்ம கலரு அப் பண்ணி இது பண்ணிக்கலாம். லைட்டாக டோபாஸ் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகே. டோபாஸ், டீநாய்ஸ், பிளராக இருக்குது, ஃபேஸ்லாம் ஒரு கிளியராக இல்லாமல் இருக்குது. அதனால நான் டோபாஸ் அப்ளை பண்ணி கலர் கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் எம் ரெட்டை கொஞ்சம் அப் பண்ணுறேன். க்ரீன் லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓவராக ஒயிட்டாக இருக்கிறதுனால ஓ அப்படிங்கிறத அழுத்தி இந்த பர்ன் டூலை வச்சு நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கலரு உங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் கொஞ்சம் கம்மியாக இருக்காமல் இருக்குது. ஓகே.
ஷிஃப்ட்டை கண்ட்ரோல் அழுத்தி இந்த லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் செலக்ட் ஆகும். ஓ அப்படிங்கிறது இது பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஹேரை கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோ ஓரளவு செட் பண்ணியிருக்கோம். திரும்ப இவங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ரெட்டு, க்ரீன் கொஞ்சம் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்க ஃபேஸில் கலர் ரெட்டு ஓவராக இருக்குது. கண்ட்ரோல் எம் கொடுத்து கொஞ்சம் க்ரீன் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தளவுக்கு ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 10 கிட்ட அளவுள்ள ஒரு ஏடிஎம்கே பேனர் டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைனோட பேஸ்ட் ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.